ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு இங்கிலீஷ் கிராமரில் நாமினலைசேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்துட்டு வேர்ப் ஃபார்ம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாமே வந்துட்டு எப்படி நவுனுக்கு மாற்றுறது அப்படின்றது தான் வந்து நாமினலைசேஷன். ஸோ இந்த புக் வந்துட்டு A1 இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஹேண்ட் புக் 10th இங்கிலீஷ். ஸோ இந்த புக்கில் இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு டாபிக். நாமினலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ நவுன் ஃப்ரம் அனதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஓகேவா? வேறு ஏதோ ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதாவது நவுன், வேர்ப், அட்வர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஸோ இந்த மாதிரி கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ஓகே. ஸோ இந்த மாதிரி 8 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ அதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு நவுனை ப்ரொடியூஸ் பண்ணுறதா நாமினலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. யூஸ்வலாக ஒரு வேர்பு, அட்ஜெக்டிவ், ஒரு அட்வர்ப் இதை வந்துட்டு நம்மளால் நவுனாக சேஞ்ச் பண்ணலாம், ஓகே. ஃபார்மல் ரிட்டன் இங்கிலீஷ் யூசஸ் நவுன்ஸ் மோர் தேன் வேர்ப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஃபார்மலாக எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷை, அதில் வந்துட்டு உங்களுக்கு நிறையா வேர்ப்ஸ் எழுதுறதை விட நவுனில் தான் எழுதுவாங்க, ஓகே. ஸோ அதனால் இந்த நாமினலைசேஷன் படிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்டல் ரேதர் தேன் ஜட்ஜ். பேசிக்காக வேர்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ ஜட்ஜ் அப்படின்றது ஒரு செயல். ஸோ அதை யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி நவுன் ஃபார்மாக இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. டெவலப் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு நவுன் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, ஓகே. சரி, நாமினலைசேஷன் வேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்பு அல்லது அட்ஜெக்டிவ் கூட சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ணுறது. சஃபிக்ஸாக மென்ட்டு, ஷன்னு, ஷன்னு, நெஸ், ஏஷன், இட்டி, அல் அப்படின்றத யூஸ் பண்ணணும். பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ப் வந்து அக்ரி அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் அப்படின்னு எழுதுறது நவுன் ஃபார்ம். மூவ் அப்படின்னு இருக்குன்னா மூமெண்ட். டெவலப், டெவலப்மெண்ட். ஜட்ஜ் இதெல்லாமே லைக் எப்படி சொல்கிறது, ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது. ஜட்ஜ்னா ஜட்ஜ்மெண்ட். அப்பாயிண்ட், அப்பாயின்மெண்ட். இம்ப்ரூவ், இம்ப்ரூவ்மெண்ட். அலைன், அலைன்மெண்ட், ஓகேவா? அது மாதிரி இப்போ சிலது அட்மையர் அப்படின்னு இருந்ததுன்னா அட்மையர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. அட்மைரேஷன், கேன்சலேஷன், எக்ஸாமினேஷன். கம்பைன்னா காம்பினேஷன். ப்ரிப்பேர்னா ப்ரிப்பரேஷன். அப்ளைனா அப்ளிகேஷன். மல்டிப்ளைனா மல்டிப்ளிகேஷன். ப்ரொடெக்ட்னா ப்ரொடெக்ஷன். கனெக்ட், கனெக்ஷன். ரிசீவ், ரிசப்ஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஷன் யூஸ் பண்ணி நம்ம எழுதுறது தான் வந்துட்டு நமக்கு என்னென்னு சொல்லுவோம், நவுன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அட்மிட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எஸ்ஐஓஎன் வரும். அட்மிஷன் அப்படின்னு வரும். ப்ரிட்டெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஎன்சிஇ, ப்ரிட்டென்ஸ் அப்படின்னு வரும். நடிக்கிறதுன்னு வரும். இப்போ ப்ரிட்டெண்ட்னா நடின்னு அர்த்தம். ப்ரிட்டன்ஸ் அப்படின்னா நடிப்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ஷூர் அப்படின்னா இன்சூரன்ஸ். பெர்ஃபார்ம், பெர்ஃபார்மன்ஸ். கூல், கூல்னஸ். ப்ரிப்பேர், ப்ரிப்பரேஷன், ஓகேவா? ப்ரிப்பேர்னா தயார் செய் அப்படின்னு அர்த்தம். ப்ரிப்பரேஷன்னா தயாரிப்பு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு குவாலிஃபை, ஓகே. அது வந்து குவாலிட்டி. இது வந்து குவாலிஃபை அப்படின்னா தரப்படுத்து அப்படின்னு அர்த்தம். குவாலிட்டினா தரம். யுனைட், யூனிட்டி. யூட்டிலைஸ், யூட்டிலிட்டி. ஸ்டடி, படி, ஓகேவா? ஸ்டூடெண்ட் அப்படின்னு மாறும். மாணவன் அப்படின்னு மாறும். அரைவ், அரைவல். வெக்கேட், ஓகே. வெக்கேட்னா காலி செய். ஸோ அது வந்து வேக்கன்சி, காலி அப்படின்னு மாறும். த திங் இஸ், இந்த உங்களுக்கு வந்து இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா வினைச்சொல்லுக்கு மேலாக பெயர் சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன, ஓகே. ஸோ இப்போ இங்கே எல்லாமே வந்து வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? வேர்ப் இருக்கிறது. ஸோ அதெல்லாமே பெயர் சொல்லாக மாறி இருக்கு, ஓகேவா? இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள். யூஆர்இ அப்படின்னா ஃபெயில் அப்படின்னா வேர்ப். ஃபெயிலியர், ஹீல், ஹெல்த், க்ரோ, க்ரோத். லேர்ன்னா கற்றல், லேர்னிங் படிப்பு. லிவ், லிவிங். வாக், வாக்கிங். ஆக்ட், ஆக்டிங். மீட், மீட்டிங். மீன், மீனிங், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அட்மைர்னா அட்மைரேஷன், அரைவல். கேர்லெஸ்னால் கேர்லெஸ்னஸ். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேர்ப் மாதிரி இருக்குது.
ஓகே, ஃபெயில் ஃபெயிலியர், இன்க்ளூட் இன்க்ளூஷன், இன்டென்ஸ் இன்டென்சிட்டி, பனிஷ் பனிஷ்மெண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு சம் வேர்ட்ஸ் ஆர் டேர்ன்ட் இன்டு நவுன் வித்தவுட் எனி ஆடிங் சஃபிக்ஸ். இப்போ நீங்கள் ஓகே இதுக்கு பின்னாடிலாம் வந்துட்டு உங்களுக்கு என்னவா இருக்குது, சஃபிக்ஸ் அப்படின்றது, சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒரு ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. ஒரு சில வார்த்தையில் வந்து உங்களுக்கு அப்படியே இந்த வேர்டே சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பியர்னால் பெருன்னு அர்த்தம், பர்த் பிறப்பு, அட்வைஸ் புத்திமதி கூறு, சீன்னு வந்து ஆலோசனை, சிட் சீட், புரியுதுங்களா? சிட்டுனா ஜஸ்ட் உட்காரு, சீட்டுனா இருக்கை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நவுன் ஃபார்ம். டெல் கூறு, டேல் கதை, ட்ரை முயற்சி செய், ட்ரையல் முயற்சி, சக்சீடு சக்ஸஸ், ப்ரூவ் ப்ரூஃப். பக்கத்துலேயே தமிழில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ளை ஃப்ளைட், எக்ஸீடு எக்ஸஸ், கிவ் கிஃப்ட். ஓகேவா? காட் கார்டியன், லெண்ட் கடன் வாங்கு. ஓகே, லோன் கடன் மட்டும் வரும். லூஸ் லாஸ் இழப்பு. லூஸ் அப்படின்னா லைக் நீங்களே பாருங்கள், ஃப்ளை அப்படின்றது உங்களுக்கு பறக்கிறது, இட்ஸ் அ வேர்பு. ஸோ அது எப்படி வந்துட்டு நவுன் ஃபார்மாக மாற்றுறாங்க, ஃப்ளைட் அப்படின்னு மாற்றுறாங்க. இன்னும் சொல்லணுன்னா ப்ளீட் ஆகுது அப்படின்னா ரத்தம் வடிதல், பிளட்டு. லூஸ் லாஸ், ப்ரூவ் ப்ரூஃப், செல் சேல், ஸ்பீக் ஸ்பீச். ஓகேவா? சம் வேர்ட்ஸ் do not undergo any change when they are used as nouns. சில வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் அட்டெம்ப்ட் அப்படின்னா வேர்ப்லேயும் அதுதான், நவுன் ஃபார்ம்லேயும் அதுதான். ஓகேவா? அட்டெம்ப்ட், சேஞ்ச், கண்ட்ரோல், டிசையர், எஸ்கேப்லாம். இப்போது சில நவுன் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பியூட்டி. ப்ரீத் பிரெத், என்டர் என்ட்ரன்ஸ், நோ நாலேஜ், நோனா தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ்னா அறிவு. டிஃபன் டெஃப், ஜெல்லஸ் ஜீல், ஃபெமிலியரிட்டி, அக்செப்டன்ஸ், டேஞ்சரஸ் டேஞ்சர். ஓகே, we have learnt how we derive noun form from the verb and adjectiveனு பார்த்தோம். இப்போ நம்ம அதை வந்துட்டு எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? he decided to turn down her request. decided அப்படின்னு வந்திருக்கு, இட்ஸ் லைக் வேர்பில் வந்திருக்கு. இப்போ எப்படி மாற்றணும், he made a decision to turn down her request. ஓகேவா? அது வந்து நவுன் ஃபார்மில் decided அப்படின்றத டெசிஷன்னு மாற்றிருக்காங்க. The team members reviewed the matter. It helped them solve the problem. Review அப்படின்னா இப்போ நார்மலாகவே இது சப்ஜெக்ட், இது வேர்புன்னு சொல்லுவோம்ல. இப்போ the review of the matter by the team members helped them solve the problems. இன்னும் சிம்பிளிஃபைடாக இருக்குல்ல நவுன் ஃபார்மில். the review of the matter. ஓகேவா? ரிவ்யூடுனா இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி வருது. ரிவ்யூ அப்படின்னா அது ஒரு நவுன் ஃபார்ம். Complete the following sentence using the noun form of the words given in the bracket. Explain கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸ்பிளைன்னா இட்ஸ் அ வேர்ப். ஓகேவா? அது எக்ஸ்ப்ளனேஷன். The boy had to give proper explanation for being late. Predict அப்படின்னு இருக்கப்போ ப்ரிடிக்ஷன் வரும். They could make prediction about the future. At one point in life, he had no choice but to trust his friend. சூஸ்னா சாய்ஸ் தான் நவுன் ஃபார்ம். ஓகேவா? சூஸ், நீ சூஸ் பண்ண அப்படின்னு அர்த்தம், இட்ஸ் அ வேர்ப். ஸோ அதுக்கு நவுன் ஃபார்ம் வந்து சாய்ஸ். த மானுமெண்ட் ஆர் டு பி ப்ரிசர்வ்டு பிகாஸ் ஆஃப் தேர் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியமானது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ட்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு அர்த்தம். அது நம்ம நவுன் ஃபார்மில் மாற்றணும்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் டெலிஜென்ட்லி டு ஸ்கோர் வெல் இன் எக்ஸாம்ஸ். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எல்ஒய் அப்படின்னு வந்திருக்கு. எல்ஒய் அப்படின்னா அட்வர்ப். ஓகேவா? இப்போ ஒர்க் அப்படின்றது வெர்பு, கூட வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு வருது. எல்ஒய் சேர்ந்து வந்துச்சுன்னா அது அட்வர்புன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எப்படி மாற்றுறது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் வித் டெலிகன்ஸ் டு ஸ்கோர் வெல் இன் எக்ஸாம்ஸ்.
ஓகேவா? We succeeded in our attempt. We had success in our attempt. Nalini leads a happy life. Happy-na happiness in மாறும். Nalini leads a life of happiness. She failed and it disappointed her. Her failure. Failedங்கிறது எப்படி மாறும்? Failure. Disappointedங்கிறது disappointment மாறும். Her failure was her disappointment. India became an independent country அப்படின்னா independence. India got independence in the year. Okay. The child resembles her father. The child had the resemblance of her father. Resembles na அது எப்படி மாறும்? Resemblance. That verb will change to resemblance. Okay வா? Next என்னன்னா combine the pair of sentences given below into a single sentence using the noun form of the highlighted words ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இங்கே வந்து 2 சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். அண்டர்லைன்டு வேர்டை வந்துட்டு நீங்கள் நவுன் ஃபார்மாக மாற்றணும். ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் பர்சன், எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் அப்படின்னா பீயிங் ஹானஸ்ட். ஹானஸ்ட் வந்து மாறாது உங்களுக்கு. நவுன் ஃபார்ம்லேயும் சரி வேர்ப் ஃபார்ம்லேயும் சரி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பீயிங் ஹானஸ்ட், எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம். சத்யா கேவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். த போலீஸ் வாண்டட் ஹர் டு ப்ரூவ் இட். ப்ரூவ் அப்படின்னா ப்ரூஃப்னு வரும். ஓகேவா? The police wanted Satya a proof for her explanation. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா இருந்தாலும் ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னா the police wanted Satya a proof for her explanation. He speaks well, it attracts all. ஸோ ரெண்டத்தையுமே நீங்கள் வந்துட்டு நவுன் ஃபார்முக்கு மாற்றணும். ஸ்பீக்ஸ்னா ஸ்பீச்சு, அட்ராக்ட்னா அட்ராக்ஷன்னு வரும். His speech is an attraction for all. ஓகே, இப்படி தான் எழுதணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு சிங்கிள் சென்டென்ஸாக மாற்றணும். நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இல்லை எந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸாகவும் நீங்கள் கொண்டுட்டு வரலாம். சுரேஷ் இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல் அண்ட் ரெகுலர், இட் ஹேஸ் ஏர்ன்ட் இம் ஏ குட் ஜாப். பங்க்சுவல்னா பங்க்சுவாலிட்டி, ரெகுலர்னா ரெகுலாரிட்டி. ஸோ சுரேஷ் பங்க்சுவாலிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி ஹாவ் ஏர்ன்ட் இம் ஏ குட் ஜாப். த போலீஸ்மேன் அரைவ்டு குவிக்லி, இட் மேட் அஸ் ஹாப்பி. அரைவ்டுனா அரைவல்னு வரும். The quick arrival of policemen made us happy அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. மை சிஸ்டர் வாண்டட் டு கோ மும்பை லாஸ்ட் வீக். ஷீ மேட் அ டிசைட் அப்படின்னா டெசிஷன்னு வரும். டு பை எ டிக்கெட் அட் ஒன்ஸ். ஆஸ் ரிசர்வ்னா ரிசர்வேஷன். ஆஸ் ரிசர்வேஷன் குட் பி டன் ஆன்லைன். ஷீ கேவ் ப்ரிஃபர்னா ப்ரிஃபரன்ஸ். To book a ticket that way. First she collected information about the arrival and departure of the train and planes. Okay, second paragraph பாருங்க. A few days later, Androsus was captured by his master. He had to suffer all kind of punishment. At last he was thrown to a lion which was in great hunger. அப்படி கண்டினியூவாக வருது. லைக் உங்களுக்கு நார்மலாக ஹங்க்ரி அப்படிலாம் சொல்லும்போது இட்ஸ் லைக் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் நவுன் ஃபார்மில் மாற்றினா இன்னும் கிளியராக இருக்குது. இட் ஹேட் பீன் கெப்ட் இன் அண்ட் என்க்ளோஸ் அப்படின்னா என்க்ளோஷர் அப்படின்னு வரும். அண்ட் ஹேட் நாட் பீன் ஃபெட் ஃபார் செவரல் டேஸ். ஓகேவா? ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுட் தேர் வித் டியர்னா அது மாறாது. டியர் ஐ அஸ் அ ரன் ரஷ்ட் டுவர்ட்ஸ் ஹிம். The lion stopped near him and stood for a while. லுக்குனா லுக்கிங்னு மாறும். சில லெட்டர் வந்து ஐஎன்ஜி போட்டு வரும்னு பார்த்தோம் இல்லையா? லுக்கிங் அட் him. Then it lay down and by his side like a pet dog. Okay. Obviously the lion recognized Androsus and help he had given it. And the help வந்து மாறாது. ஸோ அந்த help he had given it. ஸோ நீங்கள் வந்துட்டு எது வரும் எது மாறாது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஸோ அதனால் இதை வந்து பழகி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது இன்னுமே நிறையா நவுன் ஃபார்ம் வேர்ப் ஃபார்ம் அப்படின்றதெல்லாம் நெட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் இருந்து தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த புக்கோட விலை வந்துட்டு ஜஸ்ட் 120 தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.